ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் நல்ல மொறுன்னு எப்படி வாழைப்பூ வடை வந்து செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஈவினிங் டைமில் டீயோடு சாப்பிட இந்த வடை பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது செய்கிறதுக்காக வடை பருப்பை வந்து ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நல்லா அலசிட்டு நான் வந்து ஊற வச்சுட்டேங்க. இது வந்து ஒரு 100 கிராம் அளவு இருக்குங்க. பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நல்லா வடித்து வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் நமக்கு வந்து எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து வடிஞ்சிரும். பருப்பு வந்து ரெடியாக இருக்குது. இது கூட அரைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 5-6 போல் கிராம்பு, 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 இன்ச் அளவு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து எடுத்துருக்கங்க. உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து பருப்பு கூட வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பருப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பருன்னு தான் நம்ம வந்து அரைக்கணும். நான் வந்து மிக்சர் ஜாரில் வந்து அரைக்கலைங்க, ஆட்டுக்கல்ல தான் வந்து நான் ஆட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, நல்லா வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. கடைசியாக இதில் வந்து நம்ம வந்து வாழைப்பூ வந்து சேர்த்துக்கலாங்க. வாழைப்பூ வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம எப்பவுமே வாழைப்பூ வந்து கட் பண்ணும்போது தண்ணியிலையோ அப்படி இல்லாட்டி வந்து மோர்லேயோ வந்து போட்டு வச்சுப்போம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த கருத்து போகாது. ஆனால் இப்போ நம்ம வந்து வடை செய்ய போகிறோங்க. நம்ம தண்ணியில் போட்டு அதை வந்து புழிஞ்சு நம்ம இதில் வந்து போடும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஆயிர மாதிரி இருக்கும் மாவு. அதனால் வந்து கடைசியாக நீங்கள் வந்து வாழைப்பூவை கட் பண்ணிவிட்டு இதில் வந்து உடனே சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு வந்து தண்ணி எதுவுமே படாது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துக்கலாம். உப்பு வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு வந்து பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நம்ம வந்து உருண்டை வந்து பிடிச்சி வச்சுக்கலாங்க. எப்பவுமே வடை செய்யும்போது இந்த மாதிரி நீங்கள் உருண்டை வந்து ஒரே மாதிரி பிடிச்சி வச்சுட்டா தான் நமக்கு வடை வந்து ஒரே சைஸில் வந்து கிடைக்கும். நம்ம வந்து தட்டி போடுறதுக்கும் ஈஸியாக வந்து இருக்குங்க. ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம வந்து டக்குன்னு தட்டி வந்து எண்ணெயில் வந்து போட்டுடலாங்க. தட்டுறதுக்கு முன்னாடி கையை வந்து கொஞ்சமாக தண்ணியில் வந்து நினச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து கையில் வந்து ஒட்டாது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் வந்து தட்டிக்கிறேன். இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம வந்து எண்ணெயில் வந்து போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை வந்து நான் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து தட்டின வடையை வந்து இதில் சேர்த்துடலாம். ஃப்ளேமை வந்து ரொம்ப ஹையாக வைக்காமல் ஓரளவு மீடியமாக வச்சுட்டே நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு வடை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நமக்கு வந்து வெந்து வரும். நல்லா 2 சைடு நம்ம வந்து திருப்பி விட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்ட்டாக நல்ல மொறுன்னு நமக்கு வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆயாச்சு. ஈவினிங் டைமில் டீயோட சாப்பிட ஒரு சூப்பரான ஸ்நாக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.